வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. வணக்கம் நேயர்களே. இன்று நாம் டாக்டர் நவீன்குமார், எலும்பு மற்றும் முதுகெலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர், ஸ்ரீ மனகுல விநாயகர் மெடிக்கல் காலேஜில் பணிபுரிகிற மருத்துவர் அவர்களை சந்தித்து முதியோர்களுக்கு ஏற்படும் எலும்பு சம்பந்தமான நோய்கள், அதை தவிர்த்துக் கொள்ளும், அதை வராமல் பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள், வந்தால் அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறத பத்தியும் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கோம். வணக்கம் சார். இப்போ நீங்க உங்களை பத்தி ஒரு அறிமுகம் கொடுத்துட்டு எங்க நேயர்களுக்கு அவங்களுக்கு ஏற்படுற வயதானவர்களுக்கு ஏற்படும் எலும்பு நோய் பிரச்சனைகளை பற்றி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வணக்கம். நான் மருத்துவர் நவீன்குமார், முதுகுத்தண்டு மற்றும் எலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர், நகர் மருத்துவமனை. இன்று நாம் முதுமையில் மக்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு மற்றும் எலும்பு சம்பந்தமான நோய்கள் பற்றியும் அதனை தடுக்கும் விதங்களை பற்றியும் பார்ப்போம். பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா முதுமையில மக்களுக்கு வருகின்ற நோய் அப்படி எடுக்கும்போது பார்க்கும் பொழுது முதுகு வலி மற்றும் மூட்டு தேய்மானத்தை கொண்ட மூட்டு வலி, இதுதான் நம்ம பொதுவாக பார்க்கறது. பட் அதை விட பொதுவாக இருக்கிறது மக்களுக்கு நாம் காணொலி பெரிய நோய் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பற்றி பார்ப்போம். ஸோ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வயசானவங்க நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், வீட்டுல குளியறையில வழுக்கி விழுந்திருப்பாங்க, இல்லை உட்காந்த மாதிரி விழுந்திருப்பாங்க, அவங்களுக்கு எலும்பு உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது நம்ம பொதுவாக காணப்படுற ஒரு விஷயம். அவங்க மருத்துவர்கிட்ட போகும்போது அந்த மருத்துவர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அவங்க எலும்பு வீக்கா இருக்கு, அதனாலதான் உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் இந்த எலும்பு வீக்கா இருக்கு, ஏன் உடைஞ்சிருக்குங்கிறத பத்தி பார்ப்போம். பொதுவாக ஒரு எலும்பு அதோட தன்மையை பத்தி பார்க்கும் பொழுது, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த எலும்பு மென்மையாவே இருக்கு. அந்த குழந்தை வளரும் பொழுது அந்த எலும்புல அதற்கு தேவைப்படுற கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சேரும் பொழுது அந்த எலும்பு வலுப்படுது. ஒரு மனிதனுக்கு எலும்பு வலு அதிகமாக இருப்பது 30 to 35 வயது இருக்கும் பொழுது எலும்பு அதோட அதிகமான எலும்பு வலுப்பெற்று இருக்கிறது. அதன் பிறகு அவருடைய எலும்பு அதோட தன்மையை அடர்த்தி தன்மையா குறையுது. இது நார்மலாக இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஆகும். சோ அந்த எலும்பு தேய்மானம்ங்கிறது 45 பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் நின்ற பிறகு 45 வயது அடைந்த பெண்கும், ஆண்களுக்கு 50 to 55 வயது பிறகும் எலும்பு தேய்மானம் ஆரம்பிக்கின்றது. இப்பொழுது இந்த எலும்பு தேய்மானம் இயற்கையாக ப்ராசஸ். எலும்பு தேய்மானம் இதன் சீரான வேகத்தில் நடக்காம அதிகப்படியான வேகத்தில் நடக்கும் பொழுது அந்த எலும்பு தேய்மானம் அதிக விரிவாக நடந்து அந்த எலும்போட அடர்த்தி மிகவும் வேகமாக குறைகிறது. இதைத்தான் நாம் எலும்பு குறை நோய் அல்லது ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்றோம். இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் என்பது இன்று நம்ம நாட்டில் எடுத்துக்கொண்டால் 5 ஒருவருக்கு இது இருக்கிறது. சோ இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த எலும்பு வேகமாக ரொம்ப கூடிய வேகத்துல அதோட அடர்த்தி குறைந்து அவருடைய எலும்பு ரொம்ப பலவீனம் அடைகிறது. சோ இந்த மாதிரியான ஏற்படக்கூடிய மக்கள் சாதாரணமாக வீட்டில் இருக்கும் பொழுது விழுந்தாலோ அவர்களுடைய முதுகுத்தண்டு எலும்போ அவர்களுடைய இடுப்பெலும்போ உடைவு ஏற்பட்டு அவர்களுடைய வாழ்வில் தன்மை மிகவும் பாதிக்கப்படுது. நிறைய நேரங்களில் அவருடைய ஆட்காலம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. இது ஒரு மிகவும் கொடிய நோயாகும். நன்றி சார். இப்போ முதியோர்களை பாதிக்கிற எலும்பு சம்பந்தமான நோய்ல இந்த எலும்பு குறை நோய் ரொம்ப முக்கியமான நோய் அப்படின்றத நீங்க சொன்னீங்க. இது இந்தியாவில 5 ஒருவருக்கு இருக்கு அப்படின்றது சொன்னீங்க. இப்போ இந்த பாதிப்பு அதிகமா யாருக்கெல்லாம் ஏற்படுது, எந்த மாதிரியான மனிதர்களுக்கு இந்த நோய் அதிகமா தாக்குது அப்படின்றத பத்தி எனக்கு சொல்லுங்க. இந்த எலும்பு குறை நோய் என்பது பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்களுக்கு மிகவும் அதிகமாக காணப்படுது. ஏன் பெண்களுக்கு ஏற்படுது என்பது, பெண்களுக்கு எலும்பை மிகவும் பாதுகாக்கிற ஒரு ஹார்மோன் என்பது ஈஸ்ட்ரோஜன் என்கின்ற ஹார்மோன் ஆகும். இந்த ஹார்மோன் அந்த எலும்பு தேய்மானத்தை கட்டுப்படுத்துது. ஆனால் அவங்களுக்கு மாதவிடாய் நின்ற பிறகு அதோட ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய அளவு உடம்பில் குறைய ஆரம்பிக்குது. அது குறையறப்ப 45 வயசு அடைகிற எல்லா பெண்களுக்கும் பொதுவாகவே எலும்போட அடர்த்தி தன்மை குறையுது. இரண்டாவதா எடுத்துட்டீங்கன்னா உடல் பருமன் அதிகமாக இருக்கும் பொழுதும் இந்த எலும்பு தேய்மானம் வேகமாக நடைபெறுது. அடுத்ததாக எடுக்கும் பொழுது மதுப்பழக்கம் மிகவும் வேகமாக கொண்டு போகிறது. அடுத்து புகையிலை பழக்கமும் எலும்பை மிக வேகமாக அரித்து செல்கிறது. இதை தவிர்த்து பொதுவாக காணப்படுகிற நீரிழிவு நோய் என்கின்ற டயபெட்டிஸும் அவர்களுக்கு கிட்னி தொடர்பான தொந்தரவுகள், இதை தவிர்த்து பொதுவாக காணப்படுகின்ற நீரிழிவு நோய் என்கின்ற டயபெட்டிஸும் கிட்னி போன்ற தொந்தரவுகளும் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வேகம் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது.
இதற்கான சிம்டம்ஸ், ஸோ அவர்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு, ஏதாவது சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியுமா, அவர்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இந்த நோய் என்பது அவர்கள் எலும்பு பெரும்பாலும் அவர்களுக்கு எலும்பு உடைந்த பின்பே கண்டறியப்படுகிறது ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்குன்றது. அதற்கு முன்னாடி அவர்களுக்கு வீட்டில் என்ன தொந்தரவு இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவர்களுக்கு சாதாரணமாக எலும்பில் வலி ஏற்படும். ஒரு வயதானவர்களுக்கு உடம்பில் நடந்து சென்றாலே எலும்புல வலி ஏற்படுது, மூட்டு தேய்மானத்தை இல்லாம எலும்பில் வலி ஏற்படுறதோ இல்ல தசையிலே வலி ஏற்படுறது என்பது பொழுது அவர்களுக்கு எலும்பில் அதோட விட்டமினும் கால்சியமும் குறைஞ்சிருக்கும் பொழுது இந்த மாதிரி எலும்பிலும் மூட்டிலும் வலி வரலாம். இது காமனாக மக்கள் காணுகின்ற ஒரு சிம்டம்ஸாக இருக்கிறது. இது இல்லாம இந்த நோய் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட எலும்பு என்று எடுத்துக்கொண்டால் 3 எலும்புகள் இந்த எலும்பு குறை நோயினால் பாதிக்கப்படுகின்றது. முதலாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம முதுகு தண்டுவடை எலும்பு. முதுகு தண்டுவடை எலும்பு பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு முதுகு வலி மற்றும் அதனால் ஏற்படும் கால் கைகள் நரம்பு பாதிப்பு ஏற்படுகின்றது. இது இல்லாமல் இரண்டாக பாதிக்கப்படுவது இடுப்பு எலும்பு. இடுப்பு எலும்பு பெரும்பாலும் நேரங்களில் இவர்கள் விழும் பொழுது உடைந்து விடுகிறது. இதனால் அவர்களுக்கு நடந்து செல்வதோ அவர்களுடைய அன்றாட பணி செய்வது எல்லாமே பாதிக்கப்படுது. மூன்றாவதாக அவங்களுக்கு பாதிக்கப்படுறது அவர்களுடைய கை எலும்பும் பாதிக்கப்படுகிறது. இதில் தான் பொதுவாக நம்ம காணப்படுகின்ற அறிகுறிகள். இப்போ ஒருத்தர் இந்த மாதிரி நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்களா, எலும்பு தேய்மானம் அவங்களுக்கு மிக விரைவா இருக்கா, இல்ல எப்பயும் போல நார்மலா தான் இருக்கா, அல்லது எல்லாருக்கும் ஆகிற மாதிரி கிராஜுவலா தான் அந்த தேய்மானம் இருக்கா அப்படிங்கறத எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கலாம்? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா, அதை பத்தி எனக்கு சொல்லுங்க. இந்த எலும்பு குறை நோயை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு டெஸ்ட் இருக்கு. ஸோ நம்ம வருடாந்திர நம்ம ஹெல்த் செக்அப் பண்ணும் பொழுது அவர்களுக்கு டெக்ஸா ஸ்கேன் என்றது ஒன்று இருக்கு. இந்த டெக்ஸா ஸ்கேன் என்பது நம்ம எலும்போட அடர்த்தியை செக் பண்றது ஒரு டெஸ்ட் ஆகும். இதை நம்ம டெஸ்ட் பண்ணும்போது நம்ம எலும்புல எவ்வளவு அடர்த்தி இருக்கு, அதோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம இந்த டெஸ்ட் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அவங்க அதுல ஒரு அளவீடு கொடுப்பாங்க. அந்த அளவீடு -2.5க்கு கீழே இருந்தா அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் என்று அறியப்படுது. இதை கொண்டு நம்ம ஈஸியாக நம்ம இந்த நோயை அறியலாம். சோ இப்ப உங்களுக்கு எலும்பு குறை நோய் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வாழ்வியல் மாற்றங்கள் பண்ணா உணவு போன்ற சம்பந்தமான உணவு மாற்றங்கள் செய்யும்போது சரி செய்ய முடியும். அதற்கு முன்பு நம்ம மாத்திரைகள் என்னென்ன மாத்திரைகள் கொண்டு சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதலாவதாக எடுத்துக்க வேண்டிய மாத்திரை என்பது கால்சியம். கால்சியம் எலும்புக்கு ஒரு முக்கியமான ஒரு தாது பொருளாகும். சோ ஒரு நாளைக்கு அவர் தேவைப்படுகிற கால்சியம் அளவு என்பது 1200 மில்லிகிராம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு இந்த எலும்பு குறை நோயிலிருந்து பாதுகாக்கப்படுவாங்க. இரண்டாவதா தேவைப்படுற ஒரு பொருள் என்பது வைட்டமின் டி. வைட்டமின் டி இயற்கையாகவே நம்மளுக்கு சூரிய சக்தியிலிருந்து கிடைக்குது. பட் இந்த எலும்பு குறை நோய் உள்ளவர்களுக்கு அது போதிய அளவு இல்லாதனால அவங்க வைட்டமின் டி டேப்லெட்ஸா எடுத்துக்கும் பொழுது இந்த நோயோட பாதிப்பு குறையும் செய்கிறது, எலும்பு இன்னும் சக்தியுற்றதாகிறது. அவர்களுக்கு தேவையான அளவான விட்டமின் டி என்பது 800 இன்டர்நேஷனல் யூனிட் தேவைப்படுகிறது. பொதுவாகவே கால்சியமும் விட்டமின் டியும் சேர்ந்து ஒரே டேப்லெட்டாக கிடைக்கிறது. இது பொதுவாக எடுத்துக்கொள்கின்ற மாத்திரைகள். இதற்கடுத்து உள்ள மாத்திரைகள் பாத்தீங்கன்னா பிஸ்பாஸ்பனேட் என்ற மாத்திரைகள் எடுக்கும் பொழுது நம்ம எலும்பு தேய்மானத்தை ஏற்படக்கூடிய செயலை குறைக்கிறது. சோ பொதுவாகவே பிஸ்பாஸ்பனேட் எடுக்கும் பொழுது எலும்பு தேய்மானம், எலும்பு அரிப்பு கட்டுப்படுத்தப்படுகின்றது. மாத்திரைகள் வாரம் ஒரு முறையோ இல்ல மாதத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சோ பிஸ்பாஸ்பனேட் மாத்திரையும் கால்சியம் மாத்திரையும் நம்ம சேர்ந்து எடுக்கும் பொழுது இந்த நோயோட வேகத்தையும் தன்மையும் நம்ம குறைக்க முடியும். இது இல்லாமல் இன்ஜெக்ஷன் மாதிரி போடுகின்ற டெரிபாரடைட் போன்ற மாத்திரைகளும் உள்ளது. இல்ல ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ற கால்சிடோனின் போன்ற மாத்திரைகளும் உள்ளது. இது ஒவ்வொரு நோயாளியும் கண்டறிந்து அந்த மருத்துவர் அதற்கு ஏற்ப மாத்திரைகள் வழங்குவார்கள். நன்றி சார். இப்போ எலும்பு குறை நோய் இருந்தா அதை டெஸ்ட் பண்றதுக்கு என்ன டெஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் அதை குணப்படுத்துறதுக்கு என்ன மாத்திரைகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி உணவு பழக்கத்துல அதை கட்டுப்படுத்துறதுக்கு வழி இருக்கா? என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம், இல்ல என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணா இந்த நோயை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியும் அப்படின்றது? இந்த நோய் இப்ப ஒருவர் 45 வயது இல்ல 50 வந்து கிடந்த பிறகு நம்ம எலும்பு குறை நோய் இல்ல எலும்போட அரிப்பு வேகமாக நடப்பதை தடுக்கிறதுக்கு நம்ம வாழ்வியல் மாற்றங்களாலும் உணவாலையுமே கட்டுப்படுத்தலாம். நம்ம எலும்பு குறை நோய் அடையிறதுக்கு அவசியம் இல்லை. சோ முதலாக பார்க்க வேண்டியது பார்க்கும்பொழுது நம்ம எடுத்துக்கின்ற உணவுல கால்சியம் விட்டமின் டி அதிகமாக இருக்கிற உணவு எடுக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த எலும்பு குறை நோய் ஏற்படுகிறது. கால்சியம் அதிகமாக உள்ள உணவு என்று எடுத்துக்கொண்டால் முதலில் வருவது பால். சோ பால் ஒரு நாளைக்கு காலையிலும் 2 வேளை எடுத்துக்கும் பொழுது நம்மளுக்கு தேவையான கால்சியம் கிடைக்கின்றது. பால் மட்டும் இல்லாமல் பாலிலிருந்து கிடைக்கின்ற பொருட்கள், அதாவது நெய் மற்றும் பன்னீர்,
இந்த போன்ற பொருட்களை எடுக்கும் பொழுதும் நம்மளுக்கு தேவையான கால்சியம் கிடைக்கின்றது. இரண்டாவதா பார்க்கும் பொழுது நமக்கு எளிதாக கிடைக்கின்ற கால்சியம் சத்து என்பது கேழ்வரகு. கேழ்வரகில் கிடைக்கின்ற கால்சியம் என்பது நம்மளுக்கு சுலபமாகவும் எளிதாகவும் கிடைக்கிறது. இது ஒரு அதிக கால்சியம் நிறைந்த ஒரு உணவாகும். மூன்றாக எடுத்துக்கொண்டால் நமக்கு கிடைக்க வேண்டியது பச்சை காய்கறிகள். இதில் விட்டமின் டியும் கால்சியம் நிறைய இருக்கின்றது. பழங்களை பொறுத்தவரை நாம் எடுத்துக்கொண்டிய பழங்கள் என்றால் வைட்டமின் சி அதிகம் உள்ள பழங்களான ஆப்பிள், ஆரஞ்சு மற்றும் வாழைப்பழங்கள். இந்த பழங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு தேவையான கால்சியமும் வைட்டமின் டியும் கிடைக்கின்றது. காய்கறிகள் எடுத்துக்கொண்டால் பச்சை காய்கறிகள் எடுத்துக்கொள்ளலாம். அது இல்லாமல் நம்ம கேபேஜ், காலிஃபிளவர், பீட்ரூட் இந்த காய்கறிகள் சாப்பிடும் பொழுது நமக்கு தேவையான சத்து கிடைக்கின்றது. இது இல்லாமல் நட்ஸ் வகைகள் எடுத்துக்கொண்டால் முந்திரி மற்றும் பாதாம் இது எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு தேவையான விட்டமின் டி கிடைக்கின்றது, கால்சியம் கிடைக்கின்றது. மற்றும் முட்டையில் அதிகமாக விட்டமின் இருக்கின்றது மற்றும் கால்சியம் இருக்கின்றது. இப்பொழுது அசைவ பிரியவராக இருந்தால் அவர்கள் மீன் எடுத்துக்கொள்ள வேண்டும், இல்லை லிவர் போன்ற உணவு எடுத்துக்கொள்ளலாம், இல்லை கடல் உணவுகள் ஆகிய நண்டு மற்றும் இறால் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதில் மிகவும் அதிகமான கால்சியம் மற்றும் விட்டமின் டி உள்ளது. இவை உணவு மூலம் நாம் கட்டுப்படுத்தலாம். இரண்டாக எடுத்துக்கொண்டால் உடற்பயிற்சி மிகவும் முக்கியமானது. வயது அதிகமாக நாம் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி என்றால் வயதானவங்க எல்லாருக்குமே முட்டு வலி, இடுப்பு வலி இருக்கும். அவங்க போய் நம்ம என்ன உடற்பயிற்சி செய்யலாம் பொழுது அவர்கள் மெதுவாக நடத்தல், சமமான தரையில் மெதுவாக தினமும் அவர்கள் அரை மணி நேரம் காலையிலோ இல்ல மாலையிலோ அரை மணி நேரம் சமமான தரையில் நடைபயிற்சி செய்தால் மிகவும் நல்லது. இந்த நடைபயிற்சி செய்யும் பொழுது அவர்கள் எலும்புகளும் தசைகளும் நன்றாக வலுப்பெற்று அவருக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக ஏற்படுகிறது. அதன் மூலம் மேலும் இன்னும் எலும்பு சக்தி அடைகிறது. இது மட்டும் இல்லாமல் காலை வெயிலும் மாலை வெயிலும் மக்களுக்கு விட்டமின் டி சத்தை அதிகமாக கொடுக்கிறது. இதன் மூலமும் நாம் எலும்பு தேய்மானத்தை கட்டுப்படுத்தலாம். மூன்றாக எடுத்தால் வாழ்வியல் மாற்றங்கள். மது உண்டு கூறிய போல மது மற்றும் புகையிலை பழக்கம் எலும்பை தேய்மான அரிப்பு ஏற்படுத்துகிறது. இதை தவிர்த்ததன் மூலமாக நம் எலும்பை பாதுகாக்கலாம். அடுத்ததாக எடுத்துக்கொண்டால் நான்காவதாக இருக்கும் பொழுது வயதானவர்கள் மிகவும் பாதிக்கப்படுவதற்கு காரணம் ஃபால் பிரிவென்ஷன் என்பது போல கீழே விழுதல். அவர்களுக்கு வயதானவுடன் கண் பார்வை குறைதல் மற்றும் எலும்பின் தசைகளின் சக்தி குறையும் பொழுது அவர்களுக்கு இந்த கீழே விழும் தன்மை அதிகமாக உள்ளது. இதை தடுப்பதற்காக வீட்டில் வழுக்கும் தரை இல்லாமலும் நீர் அதிகமாக இல்லாத மாதிரியும் வெளிச்சம் அதிகமாக உள்ள போல அறையை ஏற்படும் செய்யும் பொழுது நாம் அவர்கள் கீழே விழுவதை தவிர்க்கலாம். இந்த எலும்பு குறைநோய் பற்றிய மக்களுக்கு அவேர்னஸ் கொடுப்பதற்காக நம்ம ஆண்டுதோறும் அக்டோபர் 20ஆம் தேதி உலகம் முழுவதும் அனைத்து மருத்துவமனைகளிலும் வேர்ல்டு ஆஸ்டியோபோரோசிஸ் டே செலிப்ரேட் செய்யப்படுகிறது. சோ இந்த டே செலிப்ரேட் பண்ணும்போது மக்களுக்கு இலவசமாக நிறைய மருத்துவமனைகளில் பிஎம்டி ஸ்கேனிங் என்கின்ற டெத்தா ஸ்கேன் செய்யப்படுது. சோ மக்கள் அன்று மருத்துவரிடம் சென்று அந்த எலும்போட அடர்த்தி பற்றியும் தெரிந்து கொள்ளலாம், அது தவிர்க்க வேண்டிய உணவு பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இந்த எலும்பு குறைநோய் என்பது மிகவும் ஆபத்தான நோயாகும். ஆனால் நாம் எளிமையாக இதனை வாழ்வியல் மாற்றம் மூலமாகவும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் மூலமாகவும் இந்த நோயை பெறலாம். நன்றி. நன்றி சார். நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். நன்றி. நேயர்களே, ஒரு சிறிய பாடலை கேட்டு மகிழுங்கள். காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள், எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள். கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை, கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை. வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், இது முதியோரின் காலம். பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம், பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம். காலம் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வின் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம்.